கோபுரங்கள் சாய்வதில்லை. தந்திரா இளம் தந்திரா, நீ என்னை சூழ்கிறாய். மௌனமாய் நொடி பார்வையில் உன்னுள்ளிருக்கிறாய். தந்திரா இளம் தந்திரா, நீ என்னை ஆள்கிறாய். செல்லமாய் விதி மீறல்கள் செய்தே போகிறாய். உன்னை மட்டும் காட்டிடத்தானே விடியல்கள் நேர்கிறது. விழியோடு கனவுகள் வந்து முடிவென்று நீள்கிறது. போதும் உள்ளம் தாழாதே. பூஜைக்கு யார் யாருன்னு போனோம்? 2 குடும்பத்தாளுங்களும் தான் போகணும். நாளைக்கு நைட்டு தான் பூஜை, அதனால நீ கட்டாயம் வரணும். இத பாரு, என்னால வர முடியாது, நான் சொல்லிட்டேன்ல. நீ வர 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 நான் போன் வச்சிடுறேன். பாய். ஹலோ. ஏய், ஆமா, இங்க வேம்புலி அம்மன் கோவில் எங்க இருக்கு? ஐயோ, அங்கதானே சிவாவும் மீராவும் போயிருக்காங்க. அட பாவி, உன் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக ஃபோன் பண்ணிட்டு இருக்க. நீ ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற. தெரியும் தெரியும், மீரா உன் கூட இருக்கும்போது உனக்கு கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது. தாயே வேம்புலி அம்மா, என் சிவா பாய்சன் சாப்பிட்டாருன்னு அந்த அம்மா சொன்னப்போ என் மூச்சு நின்று போச்சு. நான் துடிச்சு போயிட்டேன். ஆனால் அது பாய்சன் இல்லை, ஃபுட் பாய்சன்னு கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிருச்சு. உன் அருளால தான் எந்த தப்பும் நடக்கலைன்னு நம்புகிறேன். இதே மாதிரி எல்லா விஷயத்துலையும் காப்பாற்றி என்னையும் சிவாவையும் நீ தான் நல்லபடியாக வாழ வைக்கணும். அப்படி வாழ வச்சின்னா உன்னை என் வீட்டு தெய்வமாக எப்போவும் என் மனசில் வச்சு கும்பிடுவேன். என்ன சிவா? தினேஷ் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான். வெளியில போய் நான் பேசிட்டு வந்துடுறேன். என்னடா ஃபோன் மேல ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க? டேய், குடிமொழிக்கு போச்சுடா. எங்கடா இருக்க நீ? டேய், உங்ககிட்ட நாங்க சொல்லிட்டு தானே வந்தோம் வேம்புலி அம்மன் கோயிலுக்கு போறோம்னு சொல்லி. உடனே அங்கிருந்து போயிடு, அங்க இருக்காத. ஏன்டா, எதுக்காக இப்படி பயமுறுத்திக்கிட்டு இருக்க? வருஷம் அந்த கோயிலுக்கு தானே வந்துட்டு இருக்கா. இந்நேரம் அவன் கோயிலுக்குள்ள வந்திருப்பா. அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடு. டேய், என்னடா சொல்ற? அவ இங்க வரன்னு சொன்னா உனக்கு அவளை தடுத்து நிறுத்த தெரியாது? இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் பண்ணி விட்டுட்டு என்ன இந்த மாதிரி டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருப்பியா? டேய், தடுத்து நிறுத்துற மாதிரி வருஷம் இருக்கா? சரி, அதை விட இப்ப அதை பேச நேரம் இல்ல. முதல்ல அங்கிருந்து எஸ்கேப் ஆகுற வழியை பாரு. இல்ல அட் எனி செகண்ட் அந்த பத்திரகாளி வருஷா உன் முன்னாடி வந்து நிப்பா. என் முன்னாடி தான் சாமி கும்பிட்டு வந்துகிட்டு இருக்கா. சரி மச்சான், நான் அப்புறமா பேசுறேன். வை. மீரா, மீரா வா போலாம். என்ன சொன்னா கேளு, நம்ம கிளம்பலாம் வா. என்ன சிவா? வாங்குறேன்ல. சிவா என்னாச்சு? வா, நான் சொல்றேன்.
அதெல்லாம் தொடாதவே. மேடம், என் பையனை பார்க்குறவங்க எல்லாம் பைத்தியம் லூசுன்னு சொல்லும்போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாருங்க, உங்க பையனோட பிஹேவியரை பார்த்து 4 பேர் சிரிப்பாங்கன்னு சொல்லி வெளியில எல்லாம் கூட்டிட்டு போகாம இருந்துராதீங்க. அவரை 4 இடத்துக்கு கூட்டிட்டு போங்க, பழக விடுங்க. இந்த உலகத்துல கிண்டல் பண்றவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இவரை ஒதுக்கி வைக்காம ஒவ்வொரு நிமிஷமும் இந்த சொசைட்டியோட இவரை பழக விடுங்க. ஒரு முக்கியமான விஷயம், பெரியவங்க எப்பவுமே இவர் கூட இருக்கணும். டேடி, அதை தொடக்கூடாது. இவ்வளவு வருஷமா ஏன் சார் இவரை கூட்டிட்டு வராம இருந்தீங்க? சரி விடுங்க, அட்லீஸ்ட் இப்பவாவது இவரை கூட்டிட்டு வந்தீங்களே. இந்த பேஷண்ட் எல்லாம் மத்த நோய் மாதிரி அப்பப்ப மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடாது. ஆயுசு உள்ள வரைக்கும் அவர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். புரிஞ்சுதா? சரிங்க மேடம். இது குணமாகற மாதிரி இருக்கு அப்படிங்கறதுனால மாத்திரை மருந்தெல்லாம் ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. அப்படி மட்டும் நீங்க நிப்பாட்டிட்டீங்க, திரும்ப அது கண்டிப்பா வந்தே தீரும். சரிங்க. இன்னொரு விஷயம், இந்த மருந்து சாப்பிட்றப்போ இவருக்கு தூக்கம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்க பயந்துராதீங்க. சரிங்க. 3 மாசம் இந்த மருந்தை தொடர்ந்து கொடுங்க. அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம டோசேஜை வந்து கம்மி பண்ணிக்கலாம். சரிங்க. இந்த ஃபைல்ல எல்லா டீடைல்ஸும் இருக்கு, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் 3 மாசம் கழிச்சு செக்கப்புக்கு வாங்க. போடுங்க. நாங்க வர்றோம் மேடம். வாடா, வா வா. ஏய், அதெல்லாம் எடுக்க கூடாது. வா. சொல்லுண்ணா. நான் ஹாஸ்பிடல் வெளியே தான் நிக்கிறேன். இதோ நான் வந்துட்டேன். ஹாய்ண்ணா, போலாமா? எப்பவும் கலகலன்னு பேசுறேன்னு இன்னைக்கே இவ்வளோ சைலண்டா வராரு. அப்படி என்னவா இருக்கும்? ஆனா என்னன்னா இன்னைக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. என்னாச்சு? இல்ல, எப்பவுமே என்ன பார்த்த கலகலன்னு பேச ஆரம்பிச்சிருவேன். ஆனா இன்னைக்கு நீ அமைதியா வர. நீ இப்போ பெரிய ஆளு, சைக்கியாட்ரிஸ்ட், பெரிய டாக்டர். என்னன்னா கலாய்க்கிறியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. காலையில் சாப்பிட்டு இருக்கும்போது நிமி வர நம்ம பேச்சை மட்டும் இல்லை, விஷ்ணு பேச்சை கூட கேட்க மாட்டாளோன்னு தோணுதுன்னு சொன்னாங்க. அதுதான் யோசிச்சுட்ருக்கேன். அதுக்கு நீ என்ன சொன்ன? அப்ப அம்மா சொன்னதுக்கும் இதே மாதிரி தான் அமைதியா இருந்தியா? பட்டுன்னு முகத்தில் அடிச்ச மாதிரி அம்மா கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? அப்ப நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? எனக்கு தெரிஞ்ச அம்மாக்கு இல்லைன்னா இந்த சந்தேகம் உனக்கே இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் என்ன சொல்றதுன்னு தெரியாம இப்படி பேசாம வர. நீ என்ன வேணும்னாலும் சொல்லுண்ணா, நான் இப்ப செய்யறேன். நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன். சொல்லுண்ணா, இந்த கார்ல இருந்து குதிக்கணுமா? சொல்லுண்ணா, உனக்காக நான் குதிக்கிறேன். நிஜமாவா சொல்லிட்டு இருக்கேன்? உன் மேல சத்தியமா சொல்றேன். சரி, நீ குதி. என்ன பண்ற? கதவு சாத்து. என்ன நீ எது சொன்னாலும் செஞ்சிருவியா நீ? செய்வேனா? அப்போ இந்த அண்ணன் பார்த்த மாப்பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணிக்கோ. சரிண்ணா, நீ யாரை கை காட்டி சொன்னாலும் நான் கட்டிக்கிறேன். நிஜமா தான் சொல்றேன். நீ சொல்ற ஆளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். போலாம். நிர்மலா, நாளைக்கு உன்னை பார்க்க மாப்பிள்ளை வருவார். அவரை நீ பாரு. உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் கல்யாணம், இல்லைனா இல்லை. உனக்கு பிடிச்சிருக்கானா? இப்போதான் மாப்பிள்ளை போய் பார்த்துட்டு பேசிட்டு வரேன். எனக்கு பிடிச்சிருக்கு.
அவரை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. நீ சந்தோஷமா இருந்தா நானும் சந்தோஷமா இருப்பல. நீ சந்தோஷமா இருப்பனா நீ பார்த்த மாப்பிள்ளைய கூட நான் பார்க்காம சந்தோஷமா கட்டிப்பேன். மூர்த்தி, வாசுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆவரா? என்ன விஷயம் உனக்கு தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாதுங்கய்யா. ஒருவேளை விஷ்ணு தம்பியை பத்தி கேட்க வராங்களோ என்னமோ. ஏங்க விஷ்ணுவை எங்க அனுப்பியிருக்கீங்க? காலையில நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன், அம்மா கிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு போனா. அதான் அவ எங்க போனான்னு கேக்குறேன். எங்க போறேன்னு நானும் கேட்கல, கேட்டாலும் உன்கிட்ட சொல்ற மாதிரி என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான். அதனால நானும் அதை அவன்கிட்ட கேட்கல. இத பாரு வாசுகி, உன்னாவா அம்மாவா பாக்குறான், அப்பாவே என்ன பார்க்கவே மாட்டேங்கிறானே. இனிமே எங்க போனாலும் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போடான்னு அவனுக்கு சொல்லி வை, புரியுதா? எந்த ஒரு அப்பனும் புள்ள கையில கத்தியை கொடுத்து வெட்டிட்டு வான்னு அனுப்ப மாட்டாரு. ஒருத்தரை வெட்டுறதுக்கு காலையிலேயே பையன் கையில கத்தியை கொடுத்து அனுப்பிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்காரு. இவர் கொஞ்சம் வித்தியாசமான அப்பா தான். மூர்த்தி, மூர்த்தி. ஐயா, என்ன உனக்குள்ளே ஏதோ பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஐயா, ஒண்ணும் இல்லை. போலீஸ் வேன் வருது. நம்ம வீட்டுக்கு எதுக்கு போலீஸ் வருது? எனக்கு எதுவும் தெரியலங்கய்யா. நம்ம வக்கீலும் இன்ஸ்பெக்டரும் எதுவுமே சொல்லலங்கய்யா. तुम यही रहो सर, मैं अंदर जा रहा हूं. ठीक है सर. ஐயா, நம்ம இன்ஸ்பெக்டர் தான் பேசுறீங்களா? என்ன சல்மான், என் வீட்டுக்கு போலீஸ் வருது, இதை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? சரி, நான் பாத்துக்கிறேன். வாங்க மிஸ்டர் அருண்குமார். என்ன அப்படி பாக்குறீங்க? உங்க பேர் எப்படி தெரியும்னு பாக்குறீங்களா? இப்போ உங்க பயோடேட்டாவே எனக்கு தெரியும். நான் தான் நேத்து அவனை வெட்டினேன். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. வந்து ஜீப்ல ஏறுங்க. ஐயா யாருன்னு தெரியுமில்ல? இங்க வரதுக்கு முன்னாடி ஐயாவை பத்தி எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். ஐயாவை பத்தி தெரிஞ்சுமா இங்க வந்திருக்கீங்க? ஒரு சாதாரண ஆள் பார்த்திருந்தா வேற ஆள் அரெஸ்ட் பண்ணியிருந்திருப்போம். வெட்டினதை பார்த்தது ஒரு ரிட்டையர்ட் மிலிட்டரி ஆபீசர். ஐயா எங்க கார்லயே வருவாரு. மூர்த்தி, பார்த்தது ஒரு மிலிட்டரி ஆபீசர், அதனால நான் இவங்களோட ஜீப்லயே போறேன். அப்பதான் சட்டம் சரியா தன் கடமையை செய்யுதுன்னு அந்த மிலிட்டரிக்காரன் நம்புவான். இன்ஸ்பெக்டர் வாங்க போலாம். வாங்க. வண்டியில இருங்க. வாசுகி, விஷ்ணு வந்தா அவங்கிட்ட போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போன விஷயத்த சொல்லிடாத. சொன்னா அவன் தாங்க மாட்டான். மூர்த்தி, சொல்லுங்க. நம்ம வக்கீல என்ன ஸ்டேஷன்ல வந்து பார்க்க சொல்லுங்க. சரிங்க. நான் சீக்கிரமே வந்துடுறேன். அம்மா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்கம்மா. இவரு ஸ்டேஷன் போறாரே நான் டென்ஷன் ஆகல. இது என் புள்ள விஷ்ணுவுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நான் டென்ஷன் ஆகுறேன்.
என்னண்ணா மெசேஜ்? அது ஒன்றும் இல்லை, நண்பர் ஒருத்தர் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு. போகிற வழியில் பார்த்துட்டு போயிடலாமா? 2 minutes. போலாண்ணா. என்ன சிவா, நீங்க கோவில்ல சாமி கும்பிட்ட உடனே வரக்கூடாது தெரியுமா? கொஞ்ச நேரமாச்சும் உட்காந்துட்டு தான் வரணும். இப்படி அவசர அவசரமா கூட்டிட்டு வந்துட்டீங்க. மீரா, எதுக்கு தெரியுமா உன்னை இந்த மாதிரி அவசர அவசரமா கூட்டிட்டு வந்தேன்? ஏன்? வீட்டுக்கு போய் நிதானமா நம்ம 2 பேரும் உட்காந்து பேசலாம் தான் கூட்டிட்டு வந்தேன். ஓ அப்படியா? அப்ப நீங்க இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போலியா? இல்ல, இன்னைக்கு அப்பா வேற திருத்தணிக்கு போயிருக்காருன்னு சொன்னியா, அதான் உன்னோட ஃபுல் டே என்ஜாய் பண்ணான்னு முடிவு பண்ணிட்டேன். நானே உங்களை கேட்கலான்னு தான் நினைச்சேன். அன்னைக்கு நீங்க கீ ரைஸ் பண்ண மாதிரி இன்னைக்கு லஞ்ச் ரெடி பண்ணலாமா, சேர்ந்து சாப்பிடலாமான்னு கேட்கலான்னு தான் நினைச்சேன். அப்புறம் வேலை நிறைய பெண்டிங் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் நான் கேட்காம விட்டுட்டேன். நீ லஞ்ச் ரெடி பண்ணும்போது வேலையாவது மண்ணாங்கட்டியாவது, இதை விட வேற வேலை என்ன? உங்க பாஸ் திட்ட மாட்டாரா? யாரு? என்னையா? என்ன எப்படி உனக்கு தெரியாதா? என் பாஸ்க்கு என்ன ரொம்பவே பிடிக்கும். என்னை எதுக்காகவும் எப்பவும் கோச்சுக்கிட்டதே கிடையாது. வர்ஷா ஃபோன் பண்றா. கோயில்ல எதுவும் பார்த்துட்டாளா? எதுக்கு இப்ப ஃபோன் பண்றா? யார் சிவா? ஏன் கட் பண்றீங்க? அது ஒரு பேஷண்ட், ஒரு சிக்கான பேஷண்ட். ஃபோன் எடுத்தாங்கன்னா வைக்கவே மாட்டாங்க. பேஷண்ட்னாலே சிக்கா இருக்கிறவங்க தானே, அது என்ன சிக் பேஷண்ட்? அது இவங்க ஒரு ரொம்ப ரொம்ப சிக்கான பேஷண்ட், வெரி வெரி சிக்கான பேஷண்ட். அதான் கால் அட்டென்ட் பண்ணல. நான் ஃபோன் பண்றேன், சிவா எடுக்காம இருக்காரே. அப்போ கோவிலுக்கு வந்துட்டு ஒரு பொண்ணோட போனது சிவா தானா? நேரா ஹாஸ்பிட்டல் போவோம். அங்க சிவா இருந்தா பிரச்சனை இல்லை. சிவா இல்லாம இருந்தா கண்டிப்பா ஒரு பொண்ணோட போனது சிவா தான். பாத்துடலாம். நிர்மலா 2 நிமிஷம் உள்ள போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிண்ணா. யாரா நீ? கேக்குறாங்களே, யாருங்க நீங்க? வாங்க. என்னடா பண்ற? என்ன பண்ற? ஏய் தள்ளு. கைய விடுடா. அம்மா விடுடா. 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 பொண்ணு விடுடா. டேய் சொல்றேன். சொன்னா கேளுடா. கைய விடுடா. விடு சொல்றல. தள்ளு. ஏய் விடுடா. அவள விடுடா. அவள விடு. கைய விடுடா. விடுடா. கைய விடு. முறையா கைய விடுடா. என் பொண்ணு கைய விடுடா. விடுடா. ஒழுங்கா என் மகளோட கைய விடு. இல்லனா சுட வேண்டியதா இருக்கும். நான் மிலிட்டரிக்காரன். நம்ம நாட்டோட மானத்தை காப்பாத்த எத்தனையோ எதிரிகளை கொண்டு இருக்க. இப்ப என் மகளோட மானத்தை காப்பாத்த உன்னை கொன்றுவேன். ஒழுங்கு மரியாதையா என் பொண்ணை விட்டுரு. விட்றா. விட்டாச்சு. சுடுங்க சுடுங்க. நான் இன்னும் உங்க பொண்ணோட மானத்தை கெடுக்கவே இல்லை. கெடுக்கிற மாதிரி நடிச்சேன். அதுக்கே முன்னாடி துப்பாக்கி நீட்டிட்டீங்களே. நான் ஏன் தெரியுமா அவனை வெட்டினேன்? உங்க பொண்ணு மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அவன் கெடுத்தான். அதுக்கு தண்டனை அதை அவன் எப்போ அவன் கையை பார்த்து அழுகணும்னு எங்க அப்பா அவன் கையை வெட்டிட்டு வர சொன்னார். நான் அவன் தலையை எடுக்கணும்னு தான் சொன்னேன். எங்க அப்பா தான் நம்மளாம் மனுஷங்க, நம்மளாம் அந்த மாதிரி பாவம்லாம் பண்ணக்கூடாதுன்னு, நீ கையை மட்டும் வெட்டிட்டு வாடா, அவன் அதிலே வாழ்க்கையை அனுபவிச்சுக்கோன்னு சொன்னார். அதான் அவன் கையை வெட்டினேன்.
இதுக்கு கோர்ட்டு கேஸுன்னு போனால் அவனுக்கு தண்டனை கிடைக்குமா? அவனுக்கு கிடைக்காது. இப்படி தப்பு பண்ணுறவனுக்கு நாமளே தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சாதான் தப்பு செய்கிறவனோட எண்ணிக்கை குறையும். இதையும் எங்கள் அப்பா தான் சொன்னார். நான் வெட்டும்போது நீங்கள் பார்த்ததை போலீஸ்கிட்ட புகார் கொடுத்து இப்போ எங்கள் அப்பாவை தூக்கி உள்ளே வச்சுருக்காங்க. இதுக்கு மேலேயும் எங்கள் அப்பா ஜெயிலுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோர்ட்டுக்கே போங்க சார். அல்ல தம்பி, ஒரு நிமிஷம். நான் கோர்ட்டுக்கு போகலை, நேராக ஸ்டேஷனுக்கு போகிறேன். உங்கள் அப்பாவை வெளியே கொண்டு வர்றேன். நீ பயப்படாத. ஒன்று சார், இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கு. அப்படியே அடுத்த வாரம் இன்னொரு கவுன்சிலிங்கில் மீட் பண்ணலாம். ஓகே டாக்டர், தேங்க்யூ. போயிட்டு வரேன். ஹேய், நான் உன்னை வீட்டில் தானே வெயிட் பண்ண சொன்னேன். நீ இங்கே வந்திருக்க? நீ எவ்வளோ நேரமா இங்க இருக்க? காலையில் 9 o'clockலேருந்து நான் இங்கே தான் இருக்கேன். இன்ஃபேக்ட் இப்போ தான் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வந்தேன். நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேம்புலி அம்மன் கோவிலுக்கு வந்தியா? வாட் அ நான்சென்ஸ். வேம்புலி அம்மன் கோயிலுக்கா? காலையில் எல்லா மீட்டிங்கும் முடிச்சுட்டு நான் இப்போ தான் வரேன். உனக்கே நல்லா தெரியும் இந்த கோயில் விஷயமும் எனக்கு ரொம்ப தூரம்னு. அப்புறம் நான் எப்படி அங்கே இருப்பேன்? காலையிலேருந்து நான் இங்கே தான் இருக்கிறேன். இல்லையே, நான் உன்ன மாதிரியே ஒருத்தர் கோவில்ல பார்த்தனே. சிவா வேண்டாம், சொன்ன கேளுங்க. மீரா ப்ளீஸ். சிவா, என்ன? வெளியில வருஷா நிக்கிறா. என்னது? வருஷம் வந்திருக்கலாம்.